السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فقد قال الله عز وجل: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين. கண்ணியமிக்க சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பேரருளால் நாம் ரமதானுடைய முபாரக்கான நேரங்களை அடைந்து ஒவ்வொரு நொடியும் அந்த முபாரக்கான தருணங்களை கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். என்னவென்றால், இந்த முபாரக்கான நாட்கள் அது விரல் விட்டு எண்ணும் சில நாட்களாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐயாமம் மஅதூதாத், எண்ணப்பட்ட சில நாட்கள் என்று சொல்கிறார். ஆக இந்த முபாரக்கான நாட்கள், சிறப்பு மிக்க இந்த நாட்கள், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும் இந்த நாட்கள், நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் இந்த நாட்கள், விரல் விட்டு எண்ணும் சில நாட்கள் தான். அந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை, அந்த நாட்கள் கடந்து போய்விட்டது என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகள், மிகப்பெரிய நஷ்டவாளிகள், கை சேதம் அடைந்தவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதான் மாதம் ஆரம்பித்ததும் அல்லது ரமதான் மாதம் வரப்போகிறது என்று சொன்னால் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள்: அதாக்கும் ஷஹ்ரு ரமதான் ஷஹ்ருன் முபாரக். ரமதான் மாதம் இதோ உங்களிடம் வந்துவிட்டது, இது முபாரக்கான ஒரு மாதமாகும், அபிவிருத்தி கொண்ட பரக்கத் பொருந்திய ஒரு மாதமாகும். இந்த மாதத்தில் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் கதவுகள் மூடப்படுகின்றன, மோசமான ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். மேலும் இந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்ததாகும். அந்த இரவின் நன்மையை எவர் அடையவில்லையோ, இழந்து விடுகிறாரோ, அவர் மிகப்பெரிய நன்மையை இழந்த ஒரு நஷ்டவாளி ஆவார். ஆக அன்பானவர்களே, இந்த ரமதானுடைய மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது, ரமதானுடைய புனிதமிக்க முபாரக்கான நேரங்கள் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால், அந்த நேரத்தில் உள்ள சிறப்புகளை, நன்மைகளை அடைய நாம் முயற்சிக்க வேண்டும். அந்த வாய்ப்பு கிடைத்த பிறகும் அதை நாம் பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய நஷ்டவாளி. ரமதானுடைய மாதம் மற்ற மாதங்கள், மற்ற நேரங்கள் போலல்ல. அதை பயன்படுத்தி கொண்டால் நன்மை, பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டால் பிரச்சனை இல்லை என்று சொல்வதற்கு மாறாக, ரமதானுடைய மாதம் அதை பயன்படுத்தி கொண்டால் நன்மை, பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டுவிட்டால் அது மிகப்பெரிய தீமை, மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய சாபம் சொல்ல போனால். ஏனெனில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் துவா செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று, அந்த சம்பவம் நமக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஆமீன் 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 என்று ஏதோ பிரார்த்தனை செய்து ஆமீன் என்று சொல்வது போல் சொன்னார்கள். ஆனால் வெளிப்படையாக பிரார்த்தனை எதுவும் செய்யவில்லை. என்ன, எதற்காக ஆமீன் சொன்னீர்கள் என்று விசாரித்த பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நான் மிம்பர் படியில் ஏறும் பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தார்.
வந்து ரசூலுல்லாஹி அவர்கள் ஒவ்வொரு படியிலும் காலை வைக்க சுத்துபா கொடுப்பதற்கு ஏறி நிற்போமே, அதுதான் மிம்பர். ஆக அந்த மிம்பரின் ஒவ்வொரு படியிலும் ரசூல் அவர்கள் கால் எடுத்து வைக்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு துவா செய்ததாக, அதற்குதான் நான் ஆமீன் என்று சொன்னேன் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த 3 துவாக்கள் என்ன? எவர் ஒருவர் தாய் தந்தை இருந்தும் அவர்களுக்கு பணிவிடை செய்யவில்லையோ, அவர்களுக்கு ஹிதுமத்தை செய்யவில்லையோ, அவர்கள் நாசமாகட்டும். தாய் தந்தையை கவனிக்காத, தாய் தந்தையை பார்த்து கொள்ளாத அந்த பிள்ளைகள் அழிந்து நாசமாகட்டும் என்று சொல்ல, அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். அதேபோல் இன்னொரு துவா தான், அல்லது இன்னொரு பத்துவா, சாபம் தான், சபையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்ட பிறகும் எவர் ஒருவர் ரசூலுக்கு ஸலவாத்து சொல்லவில்லையோ, குறைந்தது ஒரு சபையில் ஒரு முறையாவது ஸலவாத்து சொல்ல வேண்டும், இது கட்டாய கடமை. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் சபையில் சொல்லப்பட்டால் குறைந்தது ஒரு முறை அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா நபியினா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் என்று குறைந்தது ஒரு முறையாவது ஸலவாத்து சொல்ல வேண்டும். இந்த கடமை எவன் செய்யவில்லையோ அவன் நாசமாகட்டும். அதற்கு ரசூல் அவர்கள் ஆமீன். இன்னொரு பத்துவா தான், இன்னொரு சாபம் தான் என்ன? எவன் ஒருவன் ரமதான் மாதத்தை அடைந்த பிறகும் அந்த ரமதான் மாதத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மஃபிரத் தேடவில்லையோ, அந்த ரமதான் மாதத்தை கொண்டு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை பெறவில்லையோ, அவன் அழிந்து போகட்டும், நாசமாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார்கள். துவா பத்துவா செய்பவர் மலக்குமார்களின் தலைவர் சய்யிதுல் மலாயிகா, அதற்கு ஆமீன் என்று சொன்னவர் நபிமார்களின் தலைவர் சய்யிதுல் முர்சலீன் என்று சொன்னால், யோசித்து பாருங்கள், ரமதான் மாதத்தை நாம் வீணடித்து விட்டால் நம்முடைய நிலை என்ன? கண்ணியமிக்க சகோதரிகளே, ரமதான் மாதத்தை நாம் வீணடித்து விட்டால் அது மிகப்பெரிய கை சேதம். அதுவே நாம் ரமதான் மாதத்தை பயன்படுத்தி கொண்டால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு தௌஃபீக், மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய ஒரு சிறப்பு. அதை புரிந்து கொள்வதற்காக ஒரு ஹதீஸை நாம் இப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒரு சஹாபி தல்ஹா அல்லது அபு தல்ஹா அவர்கள் கனவு கண்டார்கள். என்ன கனவு என்றால், 2 சஹாபாக்கள் அல்லது இரண்டு தோழர்கள் அல்லது 2 சகோதரர்கள் குறித்து. அந்த 2 தோழர்களும் ஒரே நாள் இஸ்லாத்தை தழுவியவர்கள். அறியாமை காலத்தில் இருந்த அந்த மக்கள் ஒரே நாள்தான் 2 தோழர்களும் 2 நண்பர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். அதில் ஒருவர் போரில் ஷஹீதாக்கப்படுகிறார் இஸ்லாத்தை தழுவிய பின்னர். மற்றொருவர் 1 வருடம் கழித்து நார்மலாக வஃபாத் அடைகிறார், படுக்கை. இந்த இருவரை குறித்து இந்த சஹாபி தல்ஹா அல்லது அபு தல்ஹா என்ன கனவு பார்க்கிறார்? இருவரும் சொர்க்கத்தில் இருக்கிறார்கள். சொர்க்கம் போல் ஒரு காட்சி, சுகமாக செழிப்பாக சந்தோஷமாக இருக்கிறார்கள். அந்த இருவரில் யார் 1 வருடம் கழித்து நார்மலாக வஃபாத் ஆனார்களோ அவர்கள் முன்பாக சொர்க்கத்தில் நுழைவதாகவும், அவர்களுக்கு அடுத்து சற்று தாமதமாக அந்த ஷஹீதாக்கப்பட்டவர் சொர்க்கத்தில் நுழைவதாகவும் ஒரு காட்சியை இவர் பார்த்தார்கள். கனவு. இந்த கனவை சஹாபா பெருமக்களுக்கு சொல்ல, சஹாபா பெருமக்கள் ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருந்தார்கள். அது எப்படி? போரில் ஷஹீதாக்கப்பட்டவர், கொல்லப்பட்டவர் தாமதமாக உள்ளே நுழைகிறார். ஷஹீத் இல்லாமல் யதார்த்தமாக மரணத்தை அடைந்தவர் சொர்க்கத்தில் முந்திக் கொள்கிறார். ஏன் இப்படி என்று சஹாபாக்கள் ஆச்சரியமாக பேசிக் கொண்டிருக்க, அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சபையில் வந்தார்கள். வந்து
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபா பெருமக்களை பார்த்து கேட்டார்கள், இவர் சொர்க்கத்தில் முந்திக் கொண்டவர், ஷஹீதாக்கப்பட்டவருக்கு பிறகு ஒரு வருடம் உயிர் வாழவில்லையா? ஆம் யா ரசூலுல்லாஹ், ஒரு வருடம் வாழ்ந்தார். அந்த ஒரு வருடத்தில் இன்ன பல தொழுகைகளை அவர் தொழவில்லையா? மேலும் இந்த ஒரு வருடத்தில் ரமதான் மாதம் வந்தது, அந்த ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்கவில்லையா? அந்த ரமதான் மாதத்தில் வணங்கி வழிபடவில்லையா? ஆகவேதான் அந்த ஒரு வருடத்தின் தொழுகைகள், அந்த ஒரு வருடத்தில் அவருக்கு கிடைத்த ரமதான், அந்த ரமதானுடைய வணக்கங்கள், இந்த வணக்கங்களின் காரணமாக, இந்த நன்மைகளின் காரணமாக இருவருக்கு மத்தியில், வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் போல் அவ்விருவருடைய தரஜாத்துகள் வித்தியாசம் இருக்கும், நன்மைகள் வித்தியாசம் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக ரமதான் மாதத்தை நாம் உண்மையிலேயே பயன்படுத்தி கொண்டால் அது மிகப்பெரிய பாக்கியம், மிகப்பெரிய வாய்ப்பு. அந்த ரமதான் மாதத்தை நாம் வீணாக்கி விட்டால் அது மிகப்பெரிய நஷ்டம், மிகப்பெரிய கை சேதம். இதற்கு மத்தியில் அன்பானவர்களே, இந்த ரமதான் மாதம் எண்ணப்படும் சில நாட்கள் தான். ஒரு மாதம் 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள், அதில் மூன்றில் ஒரு பகுதி சென்று விட்டது. 30 நாட்களில் 10 நாட்கள் கடந்து விட்டன. ஆக நாம் ரமதானுடைய இன்னும் மூன்றில் 2 பகுதி 2/3 இருக்கும் இந்த நிலையில் நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். கடந்த 10 நாட்கள் நான் என்ன செய்தேன்? கடமையான நோன்பை வைத்தேனா? வைப்பது மாத்திரம் போதாது, எப்படி நோன்பு வைக்க வேண்டுமோ அந்த விதத்தில் நான் நோன்பை வைத்தேனா? ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், எவன் ஒருவன் நோன்பை வைத்த பிறகும் பொய் சொல்வதை விடவில்லையோ, பொய்யான காரியங்களில் ஈடுபடுவதை விட்டுவிடவில்லையோ அல்லாஹ்வுக்காக, அவன் உண்ணாமல் பருகாமல் இருந்து எந்தவித தேவையும் இல்லை, எந்தவித நன்மையும் இல்லை. ஆக நோன்பு என்று சொன்னால் வெறுமனே ஃபஜர் முதல் மகரிப் வரை உண்ணாமல் பருகாமல் பசி பட்டினியாக இருப்பது மாத்திரம் நோன்பல்ல. அந்த நேரத்தில் நாம் பொய் பேசக்கூடாது, புறம் பேசக்கூடாது, எல்லா விதமான தீமைகளை விட்டு விலகி இருக்க வேண்டும். அல்லாஹ்வுக்காக சாப்பாட்டை விட்டு நாம் விலகி இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அல்லாஹ்வுக்காக எப்போதும் எல்லா நேரமும் ஹராமாக இருக்கக்கூடிய காரியங்களை விட்டு விலக வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் ஹராமான பல காரியங்களை செய்து கொண்டு இன்னொரு பக்கம் பசி பட்டினியாக இருப்பதில் எந்தவித அர்த்தமும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பை குறித்து சொல்கிறான், நோன்புக்கு நான் தான் கூலி வழங்குவேன், நோன்பு எனக்குரியது. ஏனெனில் ஒரு நோன்பாளி நினைச்சுகிறார், எனக்காக சாப்பிடுவதையும் சாப்பாட்டையும் குடிபானத்தையும் தன்னுடைய ஷஹ்வத், தன்னுடைய இச்சையையும் விட்டு விடுகிறார். ஆக நோன்பு வைத்தால் அதில் தன்னுடைய இச்சையை நாம் விட்டுவிட வேண்டும், ஹராமான விஷயங்களை விட வேண்டும். ஒரு பக்கம் நோன்பு வைத்திருக்கிறோம், உண்ணாமல் பருகாமல் பசியாக இருக்கிறோம், ஆனால் இன்னொரு பக்கம் பல தடுக்கப்பட்ட காரியங்களை செய்கிறோம் என்று சொன்னால் அது உண்மையான நோன்பு அல்ல. அந்த நோன்பில் எந்த ஒரு நன்மையும் கிடையாது, பிரயோஜனமும் கிடையாது. ஆக நோன்பு வைத்தோமா இந்த 10 நாட்கள், அந்த நோன்பை முறையாக வைத்தோமா, தன்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும் விதத்திலே வைத்தோமா? அதேபோல் இந்த 10 நாட்களில் இரவு தொழுகையை கடைபிடித்தோமா? கடமையான நோன்புக்கு அடுத்து செய்ய வேண்டிய நன்மையான காரியம் இதுதானே, இரவு தொழுகை தானே. ஆக இந்த 10 நாட்கள் இரவு தொழுகை நாம் கடைபிடித்தோமா? இந்த 10 நாட்களில் குர்ஆன் எவ்வளவு படித்தோம்? சுய பரிசோதனை செய்து பாருங்கள். ஆம், அல்ஹம்துலில்லாஹ், இந்த 10 நாட்களில் குறைந்தது 10 ஜுஸ் படித்து முடித்து இருக்கிறோம். குறைந்தது ஒரு குர்ஆனை இந்த ரமதானில் முடிக்க முடியும் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ், குறைந்த பட்சம் இவ்வளவு செய்ய வேண்டும். இதையும் மீறி நாம் அதிகமாக குர்ஆன் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் அது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய கருணை. ஆனால் குர்ஆன் படிக்கவே இல்லை, ஏதோ பேருக்கு சில பக்கங்கள் தான் படித்திருக்கிறோம் என்று சொன்னால் நாம் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும். ரமதான் மாதத்திலும் நாம் குர்ஆனை எடுத்து படிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வேதத்தை எடுத்து வாசிக்கவில்லை என்று சொன்னால் வேறு எந்த மாதத்தில் நாம் எடுத்து படிக்க போகிறோம்?
ஓரளவுக்கு ரமதான் மாதத்தில் நாம் குர்ஆனை படித்தால் ரமதானுக்கு பிறகுள்ள காலங்களில் ஒரு தொடர்பு இருக்கும் என்று நாம் நம்பலாம். ஆனால் ரமதான் மாதத்திலேயே நமக்கு குர்ஆனோடு இந்த தொடர்பு இல்லை என்று சொன்னால் அடுத்த மாதங்களில் அறவே நாம் எடுத்து பார்க்கவே மாட்டோம், குர்ஆனை எட்டி பார்க்கவே மாட்டோம் என்று அர்த்தம். ஆக இந்த 10 நாட்களில் குர்ஆனை படித்தோமா? இந்த 10 நாட்களில் தௌபா இஸ்திக்ஃபார் செய்திருக்கிறோமா? இது தௌபா இஸ்திக்ஃபாருடைய மாதம், மக்ஃபிரத்துடைய மாதம், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய மாதம். அல்லாஹ்வின் பக்கம் மீள்வது, பாவ மன்னிப்பு தேடுவது, இதை நாம் இந்த 10 நாட்கள் செய்திருக்கிறோமா? இது சதகாத்துகளுடைய மாதம், தான தர்மங்களுடைய மாதம். இந்த 10 நாட்களில் நாம் செய்த தர்மங்கள் என்ன? அவ்வாறு தர்மம் செய்யும் பொழுது தன் சார்பாக இறந்து போன தன்னுடைய உறவினர்கள் இருந்தால், தாய், தந்தை அல்லது பாட்டனார், சரியா, தாத்தா, பாட்டி என்று யாராவது இருந்தால் இறந்து போனவர்கள், அவர்கள் சார்பாகவும் நாம் என்ன செய்யலாம்? சதகாத்துகள் தரலாம். ஆக எவ்வளவு சதகாத்துகள் தந்திருக்கிறோம்? தன்னுடைய சக்திக்கு ஏற்ப தந்தோமா இல்லையா என்று சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய தருணம் இது. இல்லை என்று சொன்னால் 10 நாளை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, இப்போது நாம் சுய பரிசோதனையும் செய்யவில்லை என்று சொன்னால் இதே போல் அடுத்த 20 நாட்களும் போய்விடும், நாம் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம். யார் இந்த 10 நாட்களில் முறையாக அல்லாஹ்வை வணங்கவில்லையோ, செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களை செய்யவில்லையோ, அவர்கள் அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ள வேண்டும், அஞ்சிக் கொள்ள வேண்டும். நம்முடைய நிலை என்ன, நாம் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் இருந்தார்கள் பல பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வளவு வணங்க சொல்வார்களோ அதை விட அதிகமாக அவர்கள் வணங்க வேண்டும் என்று விரும்புவார்கள், ஆசைப்படுவார்கள். ரசூல் அவர்கள் தடுப்பார்கள், இவ்வளவு என்ன செய்யக்கூடாது, வணங்கக்கூடாது என்று. ஒரு சஹாபி வருகிறார், அப்துல்லா பின் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, நான் குர்ஆனை முழுமையாக படித்து முடிப்பதாக இருந்தால் எத்தனை நாட்களில் முடிக்கலாம் யா ரசூலல்லாஹ்? ரசூல் சொன்னார்கள், ஒரு மாதத்தில். அவர் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகமாக என்னால் குர்ஆனை படிக்க முடியும். ரசூல் சொன்னார்கள், 15 நாட்களில். அவர் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இதை விட அதிகமாக என்னால் படிக்க முடியும். ரசூல் சொன்னார்கள், ஒரு வாரத்தில் 7 நாட்களில் படித்து முடியுங்கள். அவர் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ், இன்னும் அதிகமாக என்னால் படிக்க முடியும். ரசூல் சொன்னார்கள், இறுதியாக 3 நாட்களில் குர்ஆனை நீங்கள் படித்து முடிக்கலாம். அதை விட சீக்கிரமாக நீங்கள் முடிக்க முயற்சித்தால் உங்களுக்கு குர்ஆன் விளங்காது, புரியாது. பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் என்று சொல்கிறார், ஆனால் அவரோ அதை விட சீக்கிரமாக முடிக்க முடியும் யா ரசூலல்லாஹ். எவ்வளவு ஆர்வம் பாருங்கள் இபாதத் செய்வதிலே. அதே போல 3 சஹாபாக்கள் ரசூலுடைய ஒரு மனைவியிடத்தில் வந்தார்கள். வந்து கேட்டார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலை மாலை என்று ஒரு நாளில் என்னென்ன நன்மைகளை செய்வார், என்னென்ன வணக்கங்களை செய்வார்? ரசூலுடைய ஒரு நாள் உடைய ரொட்டீன் என்ன? அதற்கு ரசூலுடைய அந்த மனைவி, ரசூல் அவர்கள் காலை மாலை இரவு பகல் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்ன என்பதை எடுத்துரைத்தார்கள். அதை கேட்ட அந்த சஹாபாக்கள் சொன்னார்கள், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வளவு வணக்கங்கள் செய்வது அது அவருக்கு போதுமானது. ஆனால் நமக்கு இது அநேகமாக பத்தாது. பாவிகளா இருக்கக்கூடிய நமக்கு இந்த வணக்கங்கள் பத்தாது. அல்லாஹ்விடம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இதை விட அதிகமாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று பேசிக்கொண்டு அந்த மூவரில் ஒருவர் சொல்கிறார், நான் ஒவ்வொரு நாள் நோன்பு நோற்பேன், தினமும் நோன்பு, தொடர்ந்து நோன்பு, இப்படியாவது நாம் பல நன்மைகளை பெறலாமே என்று. இன்னொரு சொல்கிறார், நான் இரவில் தூங்கவே மாட்டேன், இரவு முழுவதும் நான் நின்று தொழுது கொண்டே இருப்பேன், வணங்கிக் கொண்டே இருப்பேன், இப்படியாவது அதிகமான நன்மைகளை பெறலாமே என்கிற அந்த நல்ல எண்ணத்தோடு தான். இன்னொரு சஹாபி சொல்கிறார், நான் திருமணமே செய்ய மாட்டேன், வாழ்நாள் முழுவதும் இபாதத் 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 என்று எல்லா நேரமும் வணக்கத்துக்காக வேண்டிய ஒதுக்கி விடுவேன். எவ்வளவு ஆர்வம் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை, ஆனால் அவர்களுடைய ஆர்வம் பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த தகவல் தெரிய வந்ததும் ரசூல் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் அதிகம் அல்லாஹ்வை அஞ்சி நடக்கக்கூடியவன் நான் தான் உங்களில் அதிகம்
பயபக்தி உள்ளவன். இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹ். ஆனால் நான் இரவில் தூங்கவும் செய்கிறேன், எழுந்து தஹஜ்ஜுத் தொழுகை தொழவும் செய்கிறேன். நான் ஒரு நாள் நோன்பு வைத்தால் ஒரு நாள் நோன்பு இல்லாமலும் இருக்கிறேன். நான் திருமணமும் முடித்திருக்கிறேன், அல்லாஹ்வை வணங்கவும் செய்கிறேன். ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. எவன் ஒருவன் என்னுடைய வழிமுறையை புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாள் நோன்பு நோற்பதை நமக்கு சொல்லித்தரவில்லை. இரவில் தூங்காமல் இரவு முழுவதும் தொழ வேண்டும் என்பதையும் ரசூல் அவர்கள் சொல்லித்தரவில்லை. அதே போல அல்லாஹ்வை அதிகம் வணங்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தில் திருமணம் முடிக்காமல் இருப்பதையும் ரசூல் அவர்கள் நமக்கு சொல்லித்தரவில்லை. சில உலமாக்கள் திருமணம் முடிக்காமல் இருந்தார்கள். அது இமாம் புகாரி, இமாம் இப்னு தைமியா போன்ற அறிஞர்கள் யாராக இருந்தாலும் சரி, திருமணமே முடிக்காமல் அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் படிக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக வணங்க வேண்டும் என்று அந்த இபாதத் வணக்கங்களுக்காக வேண்டி அதிகமான நேரங்களை வணக்கத்துக்கு தர வேண்டும் என்பதற்காக அப்படி செய்யவில்லை. மாறாக மார்க்க கல்வியை அதிகம் தேட வேண்டும், மார்க்க கல்வியை பிறருக்கு தர வேண்டும், இதற்கு அதிகமான நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அவர்கள் திருமணம் முடிக்காமல் இருந்தார்களே ஒழிய இபாதத், தொழுகை, திக்ர், திலாவத் என்கிற நேரடியான அந்த இபாதத்துகளுக்காக கிடையாது. யாராவது நேரடியான இந்த வணக்கங்கள் தொழுகை, திக்ர், திலாவத், துஆ என்கிற இந்த வணக்கங்களுக்காக திருமணத்தை தவிர்க்கிறார் என்று சொன்னால் அது நபி வழி அல்ல. அது துறவியாக இருப்பது போல் ஒரு காரியம். ரஹ்பானியா என்று அல்லாஹ் சொல்கிறானே நசாராக்கள், கிறிஸ்டியன்ஸ் பத்தி, அந்த ரஹ்பானியத் என்கிற துறவிகளாக இருக்கக்கூடிய ஒரு வழிமுறை, அதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆக இதை எதற்காக நாம் சொல்கிறோம் என்றால், சஹாபாக்கள் வாழ்க்கையே இபாதத்துக்கு அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். ரசூல் கூட அந்த அளவுக்கு இபாதத் செய்ய சொல்லவில்லை, தடுத்தார்கள். மாறாக எவ்வளவு சக்தியோ அவ்வளவு செய்யுங்கள் என்று சொன்னார்கள். இதற்கு மத்தியில் நம்முடைய நிலை என்ன? ரசூல் காட்டி தந்த வணக்கங்களையாவது நாம் செய்கிறோமா? இந்த ரமதான் மாதத்தில் நோன்பு, குர்ஆன் திலாவத், அதிகம் இஸ்திக்ஃபார் செய்வது, சதகாத்துகள் செய்வது, இது ரசூல் அவர்கள் காட்டி தந்த வணக்க வழிபாடுகளாச்சே. இதை செய்வது குறைந்தபட்ச தேவையாச்சே, ஒரு அடியாருடைய தேவை ரமதான் மாதத்தில். அதை நாம் பூர்த்தி செய்கிறோமா என்று நாம் சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்வதில் மிக உறுதியாக இருக்க வேண்டும். இந்த அடுத்து வரக்கூடிய 20 நாட்களை நான் ஒருபோதும் வீணாக்க மாட்டேன். கடந்த 10 நாட்களையும் நாம் பயன்படுத்தி கொண்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, அடுத்து வரக்கூடிய 20 நாட்களில் அதே பாதையில் இன்னும் நபி வழி அடிப்படையில் இன்னும் அதிகமாக வணக்கங்கள் செய்ய வேண்டும் என்றால் இன்னும் அதிகமாக வணங்கி வழிபட நாம் முயற்சிக்க வேண்டும். இஸ்திகாமத்தாக, உறுதியாக இந்த இபாதத்திலே, இந்த நன்மையான காரியங்கள் செய்வதிலே நிலை குலையாமல் இறுதி வரை நாம் இருக்க வேண்டும். இஸ்திகாமத் மிக மிக அவசியம். சிலர் ரமதான் மாதத்தின் ஆரம்பத்திலே ஒரு 5 நாட்கள் 10 நாட்கள் நினைச்சுவார்கள், ஓடி ஓடி தராவி தொழுகைக்கு, இரவு தொழுகைக்கு வருவார்கள், குர்ஆன் எடுத்து ஓதுவார்கள். ஆனால் போனில் சார்ஜ் இறங்குவது போல் அப்படி அவர்களுடைய அந்த ஈமானும் அந்த இபாதத் செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆர்வமும் அந்த துடிப்பும் அப்படியே காணாமல் போய்விடும் சில நாட்கள். அப்படி ஆகக்கூடாது. ஆரம்பத்தில் ஆர்வமாக வணங்கி வழிபட்டோமா, அல்ஹம்துலில்லாஹ், இதே ஆர்வம், இதே வேகம் முந்திக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறானே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை, மக்ஃபிரத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மின் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். வானங்கள் பூமியின் அகலத்துக்கு சமமான அந்த சொர்க்கத்தை நோக்கி வாருங்கள், அல்லாஹ்வுடைய மக்ஃபிரத்தை நோக்கி விரைந்து வாருங்கள். ஆக அதை நோக்கி ஆரம்பத்தில் விரைந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் இதே போட்டி, இதே வேகம், இதே துடிப்பு, இதே ஆர்வம் இறுதி வரை நீடிக்க வேண்டும். அந்த இஸ்திகாமத் மிக மிக அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய ஆரம்பத்தில் அதிகமாக வணங்கி வழிபட்டு அடுத்த அந்த ஈமானும் அந்த ஆர்வமும் குறைந்து ரமதானுடைய இறுதியில்
ஆரம்பத்தை காட்டிலும் இறுதியில் குறைவாக வணங்குவார். அப்படி அல்ல, நவுதுபில்லா. மாறாக ஆரம்பத்தில் செய்த வணக்கங்களை விட சொல்ல போனால் இறுதியில் தான் இன்னும் அதிகமாக ரசூல் அவர்கள் வணங்குவார்கள். இறுதி 10 ஆரம்பித்து விட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக்கொள்வார். அதற்கு ஒரு அர்த்தம் சொல்லப்படுகிறது, இறுதி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு நேரத்திலும் என்ன செய்ய மாட்டார், தன் மனைவியோடு இல்லறத்தில் சேர மாட்டார். இரவில்தான் கணவன் மனைவியோடு சேர்வது அனுமதிக்கப்பட்டதாச்சே, பகலில் தானே ஹராம் நோன்பு வைத்த நிலையில். ஆனால் இரவில் அனுமதிக்கப்பட்டதுதானே. ஆனால் இறுதி 10 வந்துவிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இரவு நேரத்திலும் என்ன செய்ய மாட்டார், மனைவியோடு இல்லறத்தில் ஈடுபட மாட்டார், தன்னுடைய கீழாடையை இறுக்கி கட்டிக் கொள்வார் என்று ஒரு ஊவமையாக அது சொல்லப்படுகிறது. இன்னொரு அர்த்தம், ஷத்தமி இஸரஹு என்கிற இந்த வார்த்தை ஊவமையாக எதற்கு பயன்படுத்தப்படும் என்று சொன்னால், ஒரு காரியத்தை எடுத்து செய்யும் பொழுது இதை செய்யாமல் நான் ஓய மாட்டேன், இதை செய்து முடிக்காமல் நான் நிம்மதியான மூச்சை விடமாட்டேன், இதை செய்து முடித்துதான் என்னுடைய அடுத்த வேலை என்று ஒரு காரியத்தில் முழு மூச்சாக இறங்கி விடுவதையும் என்ன சொல்வார்கள், ஷத்தமி இஸரஹு, இறுக்கி கட்டி கொண்டார் என்று சொல்வார்கள். ஒரு உவமை, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி. ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இறுதி 10 ஆரம்பித்து விட்டால் முழு நேரம் வணக்கத்துக்காக தான், முழு நேரம் என்னுடைய எல்லா நேரங்கள் இந்த இறுதி 10 100% இபாதத்துக்காக தான் என்று ரசூல் அவர்கள் முழு மூச்சாக இறங்கி விடுவார் என்று அர்த்தம். ஒவ்வொரு நாள் வருடம் முழுவதும் நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், இபாதத் என்று சொன்னால் அதற்கு அனுமதி இல்லை. அதற்கு ரசூல் அவர்கள் தடை விதித்தார். நாம் ஏற்கனவே ஒரு ஹதீஸை சொன்னோம், தூங்கவே மாட்டேன், நான் ஃபேமிலி வாழ்க்கையை வாழ மாட்டேன், திருமணமே முடிக்க மாட்டேன், ஒவ்வொரு நாள் நோன்பு நோற்பேன் என்று சொன்னால் அனுமதி கிடையாது. இந்த அளவுக்கு சிரமப்பட்டு வணங்குவதற்கு அனுமதி கிடையாது. இப்படி வணங்கவும் முடியாது. சில நாட்கள் வணங்க முடியும், இப்படி அடுத்து சோர்வு அடைந்து விடும், வெறுத்து போய்விடும் சொல்ல போனா, அதற்கு அனுமதி இல்லை. ஆனால் ரமதானுடைய இறுதி 10 என்று வந்து விட்டால், ஆம், இந்த இறுதி 10 நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஃபேமிலிக்கான நேரம் அதெல்லாம் இல்லை, முழு நேரம் அல்லாஹ்வுக்காக நான் ஒதுக்கி விடுவேன் என்று ஏற்கனவே என்ன கடமைகள் செய்ய வேண்டுமோ செய்து கொடுத்து விட்டு இஅ்திகாஃப் செய்வார்கள். பள்ளிவாசலிலே ஒரு கூடாரம் அமைத்துக் கொண்டு தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு இஅ்திகாஃப் செய்வார்கள். அந்த இஅ்திகாஃபுடைய நோக்கம் என்ன, முழு நேரத்தை அல்லாஹ்வுக்காக ஒதுக்க வேண்டும். வீட்டுக்கு போவது, வீட்டில் நேரத்தை செலவு செய்வது, மனைவியோடு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவது, ஏன் பள்ளிவாசலில் வரக்கூடிய மக்களோடும் அதிகமாக பேசுவது, அதையெல்லாம் தவிர்த்து கொண்டு தன்னை தனிமைப்படுத்தும் விதத்திலே கூடாரத்தை அமைத்துக் கொள்வார்கள். நார்மல் நாட்களில் என்ன சொன்னோம், துறவியாக வாழக்கூடாது, மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் ரமதானோடு இறுதி 10 வந்து விட்டால் ஓரளவுக்கு அந்த துறவியாக இருப்பது என்பது ரசூல் அவர்கள் காட்டி தந்த வழிமுறை. முழுமையாக கட் ஆஃப் செய்து காட்டில் போய் வணங்குவது அப்படி கிடையாது. பள்ளிவாசலில் மக்களுக்கு மத்தியில் தான் இருக்க வேண்டும். துறவி என்கிற பெயரிலே தன்னந்தனியாக போய் வணங்குவதற்கு அனுமதி அறவே கிடையாது. ஆனால் பள்ளிவாசலில் மக்களுக்கு மத்தியில் இருந்தாலும் இயன்றவரை தன்னை ஒதுக்கி கொண்டு அதிகமாக அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூடாரம் ஒன்றை அமைத்துக் கொண்டு பள்ளிவாசலில் அதிகமான நேரத்தை இபாதத்தில் செலவு செய்வார். மக்களோடு பேசுவதோ, வீட்டுக்கு செல்வதோ, மனைவி மக்களோடு பேசுவதோ, இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதோ போன்ற விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு முழு நேரத்தை இபாதத்துக்காக ஒதுக்கி விடுவார். இவ்வாறு இபாதத்துக்காக முழு நேரத்தை ஒதுக்கினால் ஆட்டோமேட்டிக்காக இரவில் கண் விழித்து இபாதத் செய்வது, பகலில் தேவையான அளவுக்கு உறங்குவது, அடுத்து பகலுடைய நேரத்திலும் இபாதத் செய்வது என்று இபாதத்தில் இறங்கிவிட்டால் கடைசி 10 இருக்கக்கூடிய அந்த லைலத்துல் கத்ர் என்கிற மகத்தான அந்த இரவும் நிச்சயமாக கிடைத்துவிடும். இஅ்திகாஃபுடைய ஒரு முக்கியமான நோக்கமும் லைலத்துல் கத்ர் இரவை விட்டுவிடக் கூடாது, அந்த வாய்ப்பை நாம் நழுவிவிடக் கூடாது என்பது ஒரு முக்கியமான நோக்கம். ஆக எல்லா நன்மைகளும் அந்த இறுதி 10 இன்ஷா அல்லாஹ் கிடைத்துவிடும். ஆக ரமதானுடைய ஆரம்பத்தில் ஆர்வமாக இபாதத் செய்ய ஆரம்பித்தோம், ஆர்வமாக குர்ஆன் ஓத ஆரம்பித்தோம், ஆர்வமாக இரவு தொழுகை நின்று தொழ ஆரம்பித்தோம். ஆனால் ஒரு வாரம் போனதும் அப்படியே
அந்த ஈமானும் ஆர்வமும் குறைந்து விட்டது. அப்படி இருக்கக்கூடாது. மாறாக இஸ்திகாமத்தோடு நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும். சொல்ல போனால் இறுதி 10 வரும் பொழுது தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆரம்ப 20 நாட்களை விட இந்த இறுதி 10 முழு நேரத்தை இபாதத்துக்காக எப்படி ஒதுக்க முடியும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏத்திகாஃப் செய்தார்கள். ஆக ஆண்கள் ஏத்திகாஃப் செய்யலாம். பெண்களும் ஏத்திகாஃப் செய்ய விரும்பினால் பள்ளி வாசலில் ஏத்திகாஃப் செய்யலாம். வீட்டில் ஏத்திகாஃப் செய்வதற்கு நபி வழியில் எந்த ஆதாரமும் கிடையாது. வீட்டில் அதிகமான நேரத்தை நீங்கள் ஒதுக்குங்கள். ஆனால் ஏத்திகாஃப் இங்கு அந்த வணக்கத்தை செய்ய விரும்பினால் பள்ளி வாசலில் தான் செய்ய வேண்டும். ஆக வாய்ப்பு கிடைத்தால் பெண்கள் அந்த ஏற்பாடு இருந்தால் அதை செய்யலாம். இல்லையா, வீட்டில் அதிகமாக வணங்குவது, எல்லா நேரத்தையும் இபாதத்துக்காக ஒதுக்குவது என்று அவர்களும் இறுதி 10 குறிப்பாக எல்லா நேரத்தையும் இபாதத்துக்காக ஒதுக்க முயற்சிக்கலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனைவருக்கும் இந்த புனிதமிக்க ரமதான் மாதத்திலே சென்ற 1/3 பகுதி 10 நாட்களை எப்படி நாம் கழித்தோம் என்று சுய பரிசோதனை செய்து பார்த்து, அடுத்து வரக்கூடிய விரல் விட்டு என்னும் அந்த 20 நாட்கள் இதை வீணாக்கி விடாமல் மஃபிரத்துக்காக, மறுமை வாழ்க்கையின் வெற்றிக்காக, தன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக அடுத்த 11 மாதங்கள் மார்க்கத்தோடு தொடர்பில் இருப்பதற்கு, ஈமானை அதிகப்படுத்திக் கொள்வதற்காக இந்த 20 நாட்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு தருவானாக. இஸ்திகாமத்தோடு தொடர்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறைப்படி நன்மையான காரியங்கள் செய்து மஃபிரத்தை நோக்கி, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை நோக்கி விரைந்து செல்லக்கூடிய, போட்டி போடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இந்த நாட்களிலே வழங்கி அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.